بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا ما بعد. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானுஹு வ தஆலாவை போற்றியவனாக புகழ்ந்தவனாக நபிகளார் மீது ஸலவாத்தும் ஸலாமும் கூறி இன்றைய பாடத்தை நான் ஆரம்பிச்சுகின்றேன். இன்றைய பாடத்தலைப்பாக ஹல் தஜிபு ஸக்கா அலா நஃப்ஸில் மால் குல் ஆமின் மாதாம பாலிகன் லினிசாப். ஒவ்வொரு ஆண்டும் குறிப்பிட்ட அந்த அளவை நிலையை அடைந்திருந்தால் மீண்டும் மீண்டும் ஜக்காத் கொடுப்பது கடமையாகுமா என்பது சம்பந்தமாக நூற்றாண்டிலே வாழ்ந்த அல்லாமா ஷேக் அப்துல்லா பின் பாஸ் ரஹ்மமுல்லா அவருடைய கருத்தையும் இந்த மசலாவிலே சேர்த்து கூற இருக்கின்றேன். கணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, ஒரு குறிப்பிட்ட தொகை நிசாபை ஜக்காத் கடமையாகும். குறைந்தபட்ச அளவு எட்டி அது ஒரு முழு சந்திர ஆண்டாக உங்களிடம் இருந்தால் அதே பணத்திற்கு ஒவ்வொரு ஆண்டும் எவ்ரி இயர் ஜக்காத் கொடுப்பது கடமையாகும். ஃபி குல்லி சனா. பிரபல சவுதி அரேபிய மார்க்க அறிஞர் ஷேக் அப்துல் அசீஸ் பின் பாஸ் ரஹ்மஹுல்லா அவருடைய ஃபத்வா அடிப்படையில் இதன் விளக்கம் கீழே தரப்பட்டுள்ளது. நான் விளக்கத்தை தருகின்றேன். ஷேக் இப்னு பாஸ் ரஹ்மஹுல்லா அவர்களின் தீர்ப்பு, ஒருவர் சேமித்து வைத்துள்ள பணம் நிசாபை எட்டி அதன் மீது ஒரு ஆண்டு நிறைவடைந்து விட்டால் அதற்கு ஜக்காத் கொடுப்பது கடமையாகும். அந்த பணம் அடுத்த ஆண்டும் அப்படியே பயன்படுத்தப்படாமல் இருந்தால் அடுத்த ஆண்டும் அதற்கு மீண்டும் ஜக்காத் கொடுக்க வேண்டும். இதேபோல் எத்தனை ஆண்டுகள் அந்த பணம் நிசாப் அளவில் இருக்கிறதோ அத்தனை ஆண்டுகளுக்கும் ஒவ்வொரு முறையும் 2.5% ஜக்காத் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும் என்ற ஃபத்வாவை தீர்ப்பை வழங்கியிருக்கின்றார். இதற்கான முக்கிய காரணங்கள் மற்றும் விதிகள், ஆண்டுதோறும் கடமையாதல் ஜக்காத் என்பது ஒரு முறை மட்டும் கொடுக்க வேண்டிய வரி அல்ல. அது தொழுகை, நோன்பு போல குறிப்பிட்ட காலம் வரும்போதெல்லாம் மீண்டும் கடமையாகும் ஒரு வழிபாடாகும். நோன்பை பொறுத்தவரையில் ஒவ்வொரு ஆண்டும் நோன்பு பிடிப்பது கடமை. அதே போல தொழுகையை பொறுத்தவரையில் ஒவ்வொரு தொழுகை நேரம் வருகின்ற பொழுதும் தொழுவது கடமையாகும். அதே போல்தான் இந்த நிதி நிசாபை அடைந்து ஒரு வருடம் பூர்த்தியானதும் அந்த ஆண்டு ஜக்காத் கொடுக்க வேண்டும். அதற்கு அடுத்த ஆண்டும் அதே நிதி கையில் இருக்குமே ஆனால், தனது பாதுகாப்பிலே உரிமையில் இருக்குமே ஆனால் அதற்காகவும் ஜக்காத் கொடுக்க வேண்டும். ஆகவே மீண்டும் ஒரு முறை ஜக்காத் என்பது ஒரு முறை மட்டும் கொடுக்க வேண்டிய வரி அல்ல. அது தொழுகை, நோம்பு போல குறிப்பிட்ட காலம் வரும்போதெல்லாம் மீண்டும் கடமையாகும் ஒரு வழிபாடாகும். பணம் குறையாமல் இருக்க வழி, இஸ்லாமிய விதிகளின்படி சேமிப்பில் இருக்கும் பணம் ஜக்காத் கொடுத்து கொண்டே இருப்பதால் குறைந்துவிடக்கூடாது என்பதற்காகவே அந்த பணத்தை வியாபாரத்திலோ அல்லது முதலீட்டிலோ ஈடுபடுத்தி வளர்க்குமாறு இஸ்லாம் ஊக்குவிக்கிறது. உதாரணமாக, உங்களிடம் 10,000 சேமிப்பு பணம் இருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம். இது நிசாபை விட அதிகம் என்றிருந்தால் முதல் ஆண்டில் இறுதியில் நீங்கள் அதற்கு 2.5% ஜக்காத் கொடுக்க வேண்டும். 2ஆம் ஆண்டில் இறுதியில் அந்த பணத்தை நீங்கள் செலவழிக்காமல் அப்படியே வைத்திருந்தால் இப்போதுள்ள தொகைக்கு 9,750 மீண்டும் 2.5% ஜக்காத் கொடுக்க வேண்டும். சுருக்கம், பணம் உங்களிடம் இருக்கும் வரை மற்றும் அது நிசாப் அளவை விட குறையாமல் இருக்கும் வரை ஒரே பணத்திற்கு ஒவ்வொரு வருடமும் 2.5% ஜக்காத் கணக்கிட்டு வழங்குமாறு கட்டாய கடமையாகும் என்ற செய்தியை ஃபத்வாவை வழங்கியிருக்கிறார்கள். கணியத்துக்குரிய சகோதரர்களே, சில உலமாக்கள், தமிழகத்திலே வாழுகின்ற சில உலமாக்கள்
ஒரு வருடம் கொடுத்தால் அதே பணம் இருப்பில் இருந்தால் அடுத்த வருடம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை என்றே கூறியிருக்கிறார்கள். அந்த ஃபத்வாவை நாம் சரி காணவில்லை. வல்லாஹு அலம் பிஸ்ஸவாப்.